ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் மசூரி. இதோட அவுட்ஸ்கர்ட்ல ஒரு லைம்ஸ்டோன் மைன் ஒன்று இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதை மூடிட்டாங்க, அதை ஃபங்க்ஷன் ஆக்குறதில்ல. ஆனாலும் கூட அந்த மைனுக்கு சொந்தமான கட்டடங்கள் எல்லாம் செதஞ்சு போய் பாழடைஞ்சு, அந்த பில்டிங்க்கு உள்ளார இருந்தே பெரிய மரம் எல்லாம் முளைச்சு அதோட வாலெல்லாம் பச்சை கலர்ல பாசா நம்ம அப்படியே படர்ந்து போயிட்டுன்னு அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயமா க்ரீப்பியான ஒரு இடமா தான் அது இருக்குது. இதுக்கு காரணம் இதோட அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள். இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹாண்டட் பிளேசஸை ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரொஃபஷனல் பேரானாமல் டீமை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணவர் கௌரவ் திவாரி தான். அந்த வகையில் கௌரவும் அவங்க டீம் மெம்பர்ஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண லம்பி தேகர் மைனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையாக கேட்க போகிறோம். டேராடூன்லேருந்து சில கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஊருக்கு வெளியில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு பெரிய லைம்ஸ்டோன் மைன் ஒன்று இருந்திருக்கு. லம்பி டேகர் அப்படிங்கிற அந்த சுண்ணாம்புக்கல் குவாரியில் நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க 1970s. இந்த ஒர்க்கர்ஸ்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட ஆயிரக்கணக்கில் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மைன்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அவங்க வேலைக்கு வரும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையுமே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால அந்த மைனை சுத்தி இருக்கிற இடத்துல இவங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இங்கே வேலைக்கு சேர்ந்துருந்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஃபேமிலியாகவும் கூட்டிகிட்டு வந்துட்டோம், மாதம் மாதம் சம்பளம் வரும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, அந்த மாதிரி இவங்க சந்தோஷமாக தான் வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருந்திருக்கு அப்படின்னா, இந்த மைனோட முதலாளிங்க அவங்களோட ஒர்க்கர்ஸை ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு மைனுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மைனிங்கை பற்றின ஒரு நாலேஜ் எதையுமே அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கவே இல்லை. ஒரு பேசிக் சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லி அங்கே எதுவுமே இல்லை. அவங்க ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் எந்த விதமான சேஃப்டி கியர்ஸுமே அவங்க கொடுக்கல. ஸ்டீலில் ஆன பூட்ஸு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு, வேலை செய்யும்போது போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு, மாஸ்க்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அடிமைகள் மாதிரி இந்த ஒர்க்கர்ஸை ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸுக்கே நம்ம இல்ட்ரீட் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்றது தான். வருஷங்கள் அப்படியே போயிருந்திருக்கு. இந்த மைண்டில் ஒர்க் பண்ண நிறைய ஒர்க்கர்ஸுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் இதில் செத்து போயிருந்திருக்காங்க. இவங்க கூட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த மரணத்துக்கான உண்மையான ரீசன் என்னன்னே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போய் செத்து போயிட்டாங்க அப்படின்னு இவங்க நினச்சதுனால இதை அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு பீரியடில் ஆயிரக்கணக்கில் மக்கள் திடீர்னு இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே ஹெல்த் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் மூச்சு திணறி மூச்சு விடவே சிரமப்பட்டு அவங்க இருமும்போது சளியோட அப்படியே ரத்தமாக வருது, மூக்கு காதுல இருந்தெல்லாம் ப்ளீட் ஆகுறதுன்னு சொல்லி அவங்க கண்டிஷன் வேர்சன் ஆகி ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்து போகும்போது தான் இந்த இஷ்யூவை பற்றி வெளியவே தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ப்ரொலாங்ட் பீரியடுக்கு ஒரு மாஸ்க்கு கூட இல்லாமல் அந்த மைண்டில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கும் சரி, அதை சுற்றி இருந்த வீடுகளில் வசித்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி லைம்ஸ்டோன் பாய்சனிங் நடந்திருக்கு. இதனால் அவங்களோட லங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அவங்க உயிரோட வாழ்ந்த ஒவ்வொரு நாளுமே வலியோடையும் வேதனையோடையும் தான் கடத்திருந்திருக்காங்க. எப்படா இதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நம்ம சீக்கிரம் செத்துற மாட்டோமான்னு சொல்லி தினம் அழுதுருக்காங்க. இவங்களுடைய மரணம் அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்படி இறந்து போனவங்க 100-200 பேர் கிடையாது, 50,000 பேர். லம்பி டேகர் மைன்ஸில் நடந்த இந்த கேட்டஸ்ட்ராஃபிக் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஏர்லி 1990s இந்த மைனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ராஜடிக்கு அப்புறமா லம்பி டேகர் மைன் ஒரு அமானுஷ்யமான இடமாயிருச்சு. ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களோட கூடாரமாயிருச்சு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் பகல் நேரத்துல கூட அந்த மைன்ல நிறைய ஆன்மாக்களை பார்த்ததாகவும் அங்க நிறைய அழுகுரல்களை கேட்டதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த மைன் இருக்கிற ரோட்டு பக்கம் கூட யாரும் போறது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த லம்பி டேகர் மைனுக்கு கௌரவும் அவரோட ஃப்ரெண்ட் ராஜும் நிறைய முறை வந்திருந்திருக்காங்க, இன்வெஸ்டிகேட் கூட பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நைட்டு நடக்க போற இன்வெஸ்டிகேஷன் வித்தியாசமானது, ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன் அப்படின்னா, இது நாள் வரை இவங்க பண்ண பேரானாமல் இன்வெஸ்டிகேஷன்ஸை இவங்களே ஷூட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. வெளியிலேருந்து எந்த ஒரு சேனலுமே வந்து இதை கவர் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ராத்திரி நடக்க போகிற இந்த இன்வெஸ்டிகேஷனை ஜீ நியூஸ் சேனல் ரியல் டைம் கவரேஜாக எடுக்க போகிறாங்க. அந்த நாள் ராத்திரி ஒரு 9 மணி போல கௌரவோட டீமும் சீனியர்ஸ் டீமும் லம்பி டேகர் மைன்ல இருக்கிற ஒரு
இடிஞ்சு போன பில்டிங்க்கு முன்னாடி போய் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடம் முழுக்க கம்ப்ளீட்டா டார்க்கா இருந்திருக்கு. ஒரு வெளிச்சம் கூட கிடையாது. இவங்க கையில எடுத்துட்டு போன லைட் வெளிச்சம் தான் வெளிச்சமே தவிர வேற லைட் வெளிச்சமே இல்ல. அதே மாதிரி ஒரு சத்தம் கூட இல்ல. நிசப்தமா இருந்திருக்கு. சன்செட்டுக்கு அப்புறம் இந்த இடத்து பக்கம் உள்ளூர் மக்களே யாரும் வரமாட்டாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஒரு நாய் பூனை கூட அங்க இல்ல. எதுவுமே இல்ல. அப்படி ஒரு அமைதி. இந்த பில்டிங் என்னன்னா, ஒரு காலத்துல இந்த மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்த போது இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸா அந்த பில்டிங் இருந்திருக்கு. ஆனா இப்போ இது இடிஞ்சு போன செதலமடைஞ்ச பாலடைஞ்ச ஒரு கட்டடம். இந்த கட்டடத்துக்கு கதவு ஜன்னல் கூட இல்ல. வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருந்திருக்கு. மேல சீலிங் கூட உடைஞ்சு போயிருந்திருக்கு. இதனால 2-3 நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழை தண்ணி இந்த கட்டடத்தோட ஃப்ளோரிங்ல அப்படியே தேங்கி நின்றுருக்கு. அந்த தேங்கின தண்ணியில ஆகட்டும், இந்த கட்டடத்தோட சுவர்ல எல்லாம் பச்சை கலர்ல அப்படியே பாசி படிஞ்சு போயிருந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃபுல் என்விரான்மெண்ட்ல இருந்தும் ஒரு மாதிரி ஒரு மோல்டி, ஒரு மஸ்டி ஸ்மெல் வந்திருந்திருக்கு. கௌரவும் அவங்க டீமும் நிறைய முறை இந்த மைனுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே பகல் நேரம். ராத்திரி நேரத்துல அவங்களே ஒரு தடவை கூட இங்க வந்தது கிடையாது. அதனால அவங்களுக்கே இந்த இடம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு. அங்க இருந்த எல்லாராலையுமே ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா அங்க இருந்த அந்த எனர்ஜிஸோட டென்சிட்டி அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஜீனியூஸ் டீம்ல இருக்கிறவங்கலாம் வாய் விட்டு கௌரவ் கிட்ட கேட்டு இருந்திருக்காங்க, நீங்க ஏன் பகல்ல இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சுக்க கூடாது, ஏன் ராத்திரி பண்றீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தான் கௌரவ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ராத்திரி 10:45 மணி. ஆக்சுவல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலேயே ஆயிடுச்சு. கௌரவோட டீமும் ஜீனியூஸ் டீமும் அந்த இடிஞ்சு போன பில்டிங் குள்ளார நின்றுட்டு இருக்காங்க. கௌரவ் ஒரு EMF மீட்டரை கையில வச்சுட்டு இந்த இடிஞ்சு போன பில்டிங்ல அங்கங்க ஒவ்வொரு ஸ்பாட்ல போயிட்டு இங்க ஆன்மாக்கள் இருக்குதான்னு சொல்லி அவர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா கௌரவோட ஃப்ரெண்டு ராஜ். கௌரவ் இங்கிருந்து கூப்பிட்டு இருந்திருக்காரு. ராஜ்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா ராஜ் திரும்பி பார்க்கவே இல்லை. காதே கேட்காத மாதிரி அவர் பாட்டுக்கு தூரத்தில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. பொதுவாக பேரனாமல் இன்வெஸ்டிகேஷன் போது இவங்களோட மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அதனால ராஜுக்கு வந்து ஃபோன் பண்ணியும் கேட்க முடியாது. இப்போ கௌரவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா யூஸ்வலாகவே ராஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க எந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு டீமாக போனாலும் கொஞ்ச நேரத்தில் அவர் அந்த டீமை விட்டு பிரிஞ்சு அவரு மட்டும் தனியாக போய் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய ஃபுட்டேஜ் எவிடன்ஸ்லாம் அவர் எடுத்துக்கிட்டு வருவார். இது யூஸ்வலாக ராஜ் பண்ணுற விஷயம்தான். அப்படி ராஜ் பண்ணும் போதெல்லாம் கௌரவ் வந்து ராஜ் நினச்சி பெருமையாக இருந்தால் கூட தான் ஃப்ரெண்டுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ராஜ் திட்டிகிட்டே தான் இருந்திருக்காரு. நீ டீமை விட்டு தனியாக போகாத, ஆண்மக்கள் ஒரு நேரம் போல இருக்க மாட்டாங்க, எந்த இடத்துல எந்த மாதிரியான ஆன்மாக்கள் இருக்குன்னு தெரியாது, அதனால நீ ஒரு நாளும் டீமை விட்டு தனியா போகாதன்னு சொல்லி ராஜ கௌரவ் எத்தனையோ முறை சொல்லியும் கூட ராஜ் அதை விடவே இல்லை. இந்த முறையும் அதே தப்பதான் ராஜ் பண்றாரு. இவங்க டீமை விட்டு பிரிஞ்சு அவர் தனியா EMF மீட்டர், EVP ரெக்கார்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கிளம்பி போயிட்டார். ராஜும் கௌரவும் ஏற்கனவே இந்த மைனுக்கு நிறைய முறை வந்திருக்காங்க. இதனால ராஜுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த இடத்துல ஆன்மாக்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை அவரே செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல தனியா இன்வெஸ்டிகேட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. இப்படி ராஜ் எந்த இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறது கௌரவோட டீம்ல இருக்கிற ரஞ்சித் அப்படின்றவருக்கு தெரியும். கௌரவ் ராஜை கூப்பிட்டு பார்த்துட்டு, இவன் வேலைக்காக மட்டும் அவன் தனியா தான் பண்ணுவான், சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இவரு இங்க இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்நேரத்துல ராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, EMF மீட்டரை கையில எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. ராஜும் கௌரவும் இந்த மைனுக்கு நிறைய முறை வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே. அதனால ராஜுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த இடத்துல ஆன்மாக்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜ் அந்த டைரக்ஷன் நோக்கி நடந்து போயிருந்திருக்காரு. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் ஒன்று வருது. அது ஒரு கேட்வே மாதிரி இருக்கு. அதை கிராஸ் பண்ணி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போகும்போது ராஜுக்கு நம்ம எங்க இருக்கோன்னே புரியல. ஏதோ திசை தப்பி வந்துட்டோம் போல இருக்கு, நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா அந்த முழு என்விரான்மெண்ட்டுமே வித்தியாசமா இருக்கு. இவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் மாதிரியே தெரியல. சுத்தி முத்தி பாக்குறாரு. இப்ப ராஜ் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பகல்ல தானே இந்த இடத்த பார்த்திருக்கோம், ராத்திரி நேரத்துல பார்த்ததே இல்லைல்ல, அதனால நைட் டைம்ல பாக்குறதுக்கு நமக்கு இப்படி வித்தியாசமா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே
அந்த இடத்தோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத அவரால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதோட ராஜுக்கு இனம் புரியாத ஒரு பயம் ஒன்று மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அவருக்கு ஏன் நம்ம இப்படி பயப்படுறோம் அப்படிங்கிறதே தெரியல. சுத்தி முத்தி அவர் பாக்குறாரு, விசிபிளா கண்ணுக்கு எதுவுமே தெரியல. கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கு. வெறுமன பச்சை புல்லு மாதிரி பாசி படர்ந்து போயிருக்கு தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல இல்ல. பயப்படுறதுக்கு உண்டான எந்த விஷயமுமே அங்க பாக்குறதுக்கு இல்ல. எந்த வித சத்தமுமே கேட்கல. அப்படி இருந்தும் கூட நமக்கே இப்படி ஒரு பயம்ன்ற ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கும் போதுதான், ஒருவேளை இங்க ஆன்மாக்களோட நடமாட்டம் இருக்கு போல இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா இங்க ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. சரி, நம்ம இங்க இருக்கிற சிசிடிவி கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம ஒரு தடவை செக் பண்ணிருப்போம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாட்டி கூட அது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாரு. செக் பண்ணிட்டு இவர் கையில் வச்சிருந்த இவிபி ரெக்கார்டரை ஆன் பண்ணுறாரு. ஏன்னா ஆன்மாக்கள் பேசுகிற சத்தம் நம்ம காதுக்கு தான் கேட்காது, ஆனால் இந்த ரெக்கார்டரில் ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவராக நினச்சிக்கிட்டு அந்த இவிபி ரெக்கார்டரை ஆன் பண்ண அடுத்த செகண்ட் தூரத்தில் இருந்த மெல்லமாக ஒரு அழுகுரல் ஒன்று கேட்குது. ஒரே ஒரு நபரோட அழுகுரல் தான் அது. ஆனால் அந்த அழுகையில் அந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருக்கு. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயினும் ஒரு கிரீஃபும் அந்த வாய்ஸ்ல இருக்கு. இந்த வாய்ஸை கேட்கும் போதே ராஜுக்கே அப்படியே ஒரு மாதிரி அந்த வலியை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. ராஜ் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இங்க இருக்கிற ஆன்மா நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்குது, நம்ம கிட்ட பேச நினைக்குது அப்படின்னு சொல்லி இவரா நினைச்சுக்கிட்டு அந்த ஆன்மா கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்கிட்ட ஏதாவது நீங்க சொல்லணுமா அப்படின்னா சொல்லிட்டு இவரை பேச பேச ஒரு கையில வச்சிருந்த இஎம்எஃப் மீட்டர்ல ரீடிங் பயங்கரமா எகிரிருச்சு. அவ்வளோ லைட்டுமே பீப் ஆகுது. அந்த பீப் சத்தத்தை இவராலேயே தாங்க முடியல. அட் த சேம் டைம் சிங்கிளா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அழுகுரல் ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து கதறி அழுது ஒப்பாரி வைக்கிற மாதிரி கோரச சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ராஜுக்கு பயம் தாங்கவே முடியல. ராஜ் இப்பதான் கௌரவ் சொல்றதை நினைச்சு பாக்குறாரு. நம்ம ஃப்ரெண்ட் எத்தனை முறை சொன்னா டீமை விட்டு தனியா போகாதான்னு சொல்லிட்டு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம டீமை விட்டு தனியா வந்திருக்க கூடாது. இது நாள் வரைக்கும் நம்ம 1-2 ஆன்மாக்களை தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ஆனா இப்ப இவ்வளோ ஆன்மாக்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அப்ப ராஜு என்ன டிசைட் பண்ணிடுறாருன்னா, இன்னைய ராத்திரியோட அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இதுவரை தூரமா தள்ளி நின்று கேட்டுட்டு இருந்த அந்த வாய்ஸஸ் எல்லாமே ராஜை நோக்கி அப்படியே நடந்து வரா மாதிரி அதோட வால்யூம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்திருக்கு. ராஜை நோக்கி அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துல ராஜுக்கு அப்படியே பேனிக் ஆயிட்டு படபடப்பாகுது, பயம் ரொம்ப அதிகமாகுது. என்ன பண்றதுன்னே தெரியல, அவரால் பேசக்கூட முடியல. அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போறாருன்னு தெரியல. அந்த நேரத்துல ராஜா பின்னாடி இருந்து யாரோ தொட்டு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. திரும்பி பார்த்தா அது கௌரவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராஜுக்கு நிம்மதியே வந்திருக்கு. கௌரவ பார்த்துட்டு ராஜ் கௌரவ் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணியிருந்திருக்காரு. சாரி கௌரவ், நீ சொன்னதை நான் கேட்டிருந்திருக்கணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, டீமை விட்டு நான் தனியா பிரிஞ்சு வந்திருக்க கூடாது, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, இதுதான் என்னோட கடைசி நாள்னு நான் நினைச்சிட்டேன். ஆனாலும் கூட நான் நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, நம்மளோட கேஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நிறைய தெர்மல் இமேஜ் எல்லாம் எடுத்திருக்கேன், ஆடியோ கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த சிசிடிவியில கூட எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும், நம்ம அதை எடுத்து பார்ப்போமா அப்படின்லாம் சொல்லிட்டு ராஜ் கௌரவ் கிட்ட பேசும்போது கௌரவ் ராஜை பயங்கரமா திட்டிருக்காரு. நான் வந்துட்டு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் டீமை விட்டு போகாதுன்னு சொல்லி, நமக்கு இந்த எவிடன்ஸ் தான் முக்கியமா, எனக்கு என்னோட டீம் மெம்பர்ஸோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான்ப்பா அந்த ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம். உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா உன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா, இனிமே என்னை விட்டு போகாத, நல்ல வேளை ரஞ்சித்துக்கு தெரிஞ்சிச்சு நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வரல அப்படின்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கௌரவ் ராஜா திட்டி இருந்திருக்காரு. இப்ப நடந்துட்டு இருக்க அந்த எல்லா விஷயத்தையுமே ஜீ நியூஸ் சேனல் ஷூட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல இவங்க இந்த எவிடன்ஸ் எல்லாம் கௌரவ் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த நேரத்துல யாரோ நடந்து வரா மாதிரி சத்தம் கேக்குது. காலடி சத்தம் ரொம்ப லவுடா கேக்குது, ரொம்ப சத்தமா கேக்குது. இந்த 2 டீமுமே நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு டார்க்கான ஒரு பேசேஜ் ஒன்று இருந்திருக்கு. அந்த பேசேஜ் வழியா யாரோ நடந்து வரா மாதிரி காலடி சத்தம் கேட்டிருந்திருக்கு. இதை கேட்டுட்டு இந்த டீம் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இந்த ஜீ நியூஸ் டீம் எல்லாம் அப்படியே ஓடி கௌரவுக்கு பின்னாடி நின்றுட்டாங்க. யாரோ நடந்து வராங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
கௌரவ் இப்ப என்ன பண்ணியிருந்திருக்காரு, நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசேஜ் நோக்கி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த செகண்ட் கௌரவோட டீம் மெம்பர்ஸ் கையில வச்சிருந்த எல்லா இஎம்எஃப் மீட்டர்லயும் ஹை ரீடிங் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மீட்டரும் ஒரு சேர பீப் சத்தம் போட்டிருந்திருக்கு. சத்தத்தை கேட்கவுமே ஜி நியூஸ் ரிப்போர்ட்ஸ் 2 பேருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேமராமேன் மட்டும் ஏதோ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பேசேஜ் ஃபோக்கஸ் வச்சு அந்த இருட்டுக்குள்ள இருந்து என்ன வருதோ நம்ம பார்ப்போம்னு சொல்லி அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கௌரவ் முன்னாடி வந்து அந்த பேசேஜை நோக்கி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து போயிட்டு, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காரு. அப்படி கௌரவ் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த ஃபுட் ஸ்டெப்போட சத்தம் நின்று போச்சு. எந்த ஒரு சத்தமுமே வரல. அந்த பக்கம் இருந்து யாரும் பேசவுமே இல்லை. ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியா இருந்திருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ராஜ் எப்படி அவ்வளோ பேர் அழுகிற மாதிரி ஒரு குரலை கேட்டாரோ அதே அழுகுரல் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஜி நியூஸ்ல இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கௌரவோட டீம் மெம்பர்ஸ் கையில வச்சிருந்த எல்லா இஎம்எஃப் மீட்டருமே ரீடிங் பயங்கரமா எகுறது. எல்லா லைட்டுமே எரியுது. எல்லார் கையில இருந்த இஎம்எஃப் மீட்டர்லயுமே அப்படி ஹை ரீடிங் கிடைக்கும் போது எல்லாருக்குமே பயமா ஆரம்பிக்குது. இது எல்லாமே ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இஎம்எஃப் மீட்டர்லயும் பேட்டரி போயிடுச்சு, இவங்க வீடியோ ரெக்கார்டர்லயும் பேட்டரி போயிடுச்சு, ராஜ் கையில வச்சுக்கிட்டு இருந்த டார்ச் லைட்டும் பேட்டரி போயிடுச்சு. இவங்க பேட்டரி ஆப்ரேட்டடா என்னென்னலாம் வச்சுட்டு இருந்தாங்களோ அதுல ஒண்ணுல கூட பேட்டரி இல்லை. பொதுவாகவே இந்த பேரானாமல் ரிசர்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கிற ஆன்மாக்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எனர்ஜியை இந்த பேட்டரிஸ்ல தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு. அதனால இவங்க வச்சிருந்த எல்லா பேட்டரிஸுமே ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட் இருட்டு. இதே இப்போ ஷூட் எல்லாம் பண்ணவே முடியாது. அங்க இருக்கிறவங்கலாம் ஒருத்தவங்க கையை ஒருத்தவங்க பிடிச்சிட்டு அப்படியே கௌரவ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. கம்ப்ளீட் டார்க்னஸ்ல அவ்வளோ பேரும் கும்பலா ஒருத்தவங்க கையை ஒருத்தவங்க பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது அவங்கள சுத்தி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அழுகுரலும் டக்குன்னு நின்று போயிடுச்சு. அந்த அழுகுரல் நின்று போனதுக்கு அப்புறம் தன்னால வீடியோ ரெக்கார்டர்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்நேரத்துல ராஜ் புதுசா 2 பேட்டரியை அவரோட டார்ச் லைட்ல போட்டுட்டு கௌரவுக்கும் பேட்டரி கொடுத்திருக்காரு. கௌரவும் புது பேட்டரி போட்டு டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு சுத்தி முத்தி லைட் அடிச்சு பார்த்துருந்துருக்காரு. யாருமே அங்க இல்ல. எந்த ஒரு குரலும் கேட்கல. இவங்களுடைய இஎம்எஃப் மீட்டர் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமே எங்கேயுமே இல்லை. அந்த இடமே அப்படி ஒரு அமைதி இருந்திருக்கு. இப்போ அந்த ஜி நியூஸ்ல இருக்கிற அந்த டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இதோட போதும், பேரானாமல் இன்வெஸ்டிகேஷன் நாங்க வந்தது தப்பு பண்ணிட்டோம், நாங்க இனிமேல் நைட் நேரத்துல வரமாட்டோம், நாங்க கிளம்புறோம், எங்களை ஆட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறோம்னு சொல்லி போகும்போது கௌரவ் என்ன சொல்லியிருந்திருக்காரு, என்ன இதுக்கே நீங்க பயப்படுறீங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க வெயிட் பண்ணுங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு உங்க சேனலுக்கான ஸ்டோரி கிடைக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இருங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திருப்பியும் அதே டார்க் பேசேஜ்ல இருந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் கேக்குது. அகைன் எல்லாருக்கும் பயங்கர பயம். திருப்பியுமே எல்லாரும் கத்திக்கிட்டு கௌரவ முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்ப பார்த்தா அந்த இருட்டுக்குள்ளார இருந்து ஒரு நபர் நடந்து வராரு. அவரு கௌரவ்னு கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்காரு. என்னடா அந்த வாய்ஸ் வந்து எனக்கு கேட்ட மாதிரி இருக்கு, இந்த நபரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கிட்ட வரும்போது தான் தெரியுது அது ரஞ்சித். கௌரவுக்கும் சரி அவங்க டீமுக்கும் சரி பயங்கர ஷாக்கு. ரஞ்சித் இங்க ஓடி வரான் அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்தது யாரு? ராஜ் இருக்க இடத்துக்கு ரஞ்சித் தான் நம்மளை கூட்டிட்டு வந்தா. அப்ப அது யாருன்னு சொல்லி இவங்க எல்லாம் திரும்பி பார்த்திருக்காங்க. அதுவரை அவங்க கூட ரஞ்சித் மாதிரியே நின்னுகிட்டு இருந்த உருவம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது இந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காத்தோட கரைஞ்சு மறைஞ்சு போயிருச்சு. கண்ணு முன்னாடி அது நடக்கும் போது கௌரவ் டீமுக்கு கூட அது புதுசா இல்லை. ஆனா இந்த ஜி நியூஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா கத்திக்கிட்டு லிட்ரலி அந்த பில்டிங்கை விட்டு அவங்க வெளியே ஓடியே வந்துட்டாங்க. இனி யாரு சொன்னாலும் சரி நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே ஓடியே வந்துட்டாங்க. பின்னாடியே கௌரவம் அவங்க டீமும் ஓடி வந்து கௌரவ் என்ன சொல்லி இருந்திருக்காரு அப்படின்னா, நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, அதான் நாங்க இருக்கோம்ல, இந்த ஆன்மாக்கள் வந்து நிச்சயமா நம்மள ஒன்றும் பண்ணாது, ஹார்ம் பண்ணாது, அப்படியே இவங்க நம்மள ஹார்ம் பண்ணணும்னு வச்சிருந்தா நம்ம இந்த இடத்துக்கு வந்த உடனேயே நம்மள விரட்டி விட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் நம்ம இங்க இருக்கிறதுக்கு அவங்க பர்மிட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இங்க இருக்கிற ஆன்மாக்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம கிட்ட சொல்லணும்னு பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ற இதே உலகத்துல தான் அவங்களும் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனே தவிர நம்மளை பயமுறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கௌரவ் அவங்க டீம் மெம்பர்ஸை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்திருக்காரு. தன்னோட டீம் மெம்பர்ஸையும் தன்னை நம்பி வந்த ஜி நியூஸ் டீம் மெம்பர்ஸையும் பத்திரமா பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்ட கௌரவ் தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ண விட்டுட்டாரு.
அதனால தான் அவர் பின்னாடி நிறைய ஆன்மாக்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்படி கௌரவ் என்ன பண்ணாரு, அவரை ஏன் இவ்வளோ ஆன்மாக்கள் ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த கதையில கேட்கலாம்.